السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க. அந்த ரஹ்மத் சேவா ஈதுல் அல்ஹாவுடைய ஒரு தியாகத்துடைய பெருநாள். இந்த பெருநாள் நாளையுடைய இரவிலேயே நாங்க இதை பத்தி கொஞ்சம் முதாக்கரா செஞ்சு சிறப்பான ஒரு பெருநாளை இந்த வருஷம் எங்களோட பெருநாளாக ஆக்கி கொள்றதுக்கு கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பூர்த்தியான மார்க்கத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு பெருநாளுடைய இரவில் இருக்கிறோம். இன்றைக்கு மகரிபுக்கு முன்னால இருந்த நேரம் அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினத்துல, அரஃபாவுடைய மைதானத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இறங்கின ஆயத்து தான் நான் மேல ஓதின ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான்: அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைக்கு நாள், அல்-யௌம் என்ற இன்றைக்கு நாள். இந்த நாள் அரஃபாவுடைய நாள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்துல இருந்த நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால 63 வருஷம் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில வாழ்வதற்கான வாழ்க்கை திட்டத்தை வார்த்தையால சொல்லி காட்டி, வாழ்க்கையால செயல்படுத்தி காட்டி, ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை சமூகத்துக்கு முன் வச்சுட்டு இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சு பயணிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால இந்த ஆயத்திரண்டு அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான்டா, அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும். இன்றைக்கு நாளையில நாங்க உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக ஆக்கிட்டோம். அக்மல்து என்றா பூர்த்தி ஆக்கிட்டோம். சொல்ல பெரியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் பூரணத்துவப்படுத்திட்டான். ஒரு கட்டிடத்தை கட்டி, இந்த கட்டிடம் வேலை நடந்து கொண்டிருக்குது. உதாரணமாக மஸ்ஜிதுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னா யாரும் சொல்லுவாங்க, பள்ளிவாசல் வேலை நடந்து கொண்டிருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆக இல்லை. இன்றைக்கு வேலை கம்ப்ளீட் ஆகிட்டு, வேலை முடிஞ்சிட்டு, ஊட்டு வேலை முடிஞ்சிருச்சு என்ற மாதிரி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கட்டிடம், அந்த வாழ்க்கை திட்டம் அன்றைக்கு நாளையில கம்ப்ளீட் ஆகிச்சு. அக்மல்து லகும் தீனகும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. என்னுடைய நிஅமத்தையும் நான் முடிச்சிட்டேன். இஸ்லாத்தை பூரணமாக்கி நிஅமத்தையும் முடிவு செஞ்சுட்டேன், முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன கருத்து என்று சொன்னா, யார்த வாழ்க்கையில பூர்த்தியான இஸ்லாம் இருக்குமோ
பரிபூரணமான அல்லாஹுடைய நிஅமத்துகளை அனுபவிப்பார். பூர்த்தியான இஸ்லாம். இந்த இஸ்லாத்துல மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த குறைபாடுகளையும் அல்லாஹ் வச்சில்லை. எப்படி எங்கட தொழுகை, எங்கட நோம்பு, எங்கட ஜகாத், எங்கட ஹஜ்ஜு, இன்னொரு வழிபாடுகள், வணக்கங்கள் எப்படி மார்க்கத்திலே இது வழிகாட்டப்பட்டதோ அத மாதிரி தான் மனித வாழ்க்கையில சகல விடயங்கள், துன்பமான கவலையான கட்டங்கள், சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான கட்டங்கள் எல்லாமே வழிகாட்டப்பட்டதாகும். எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு பின்னால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது. மேலான சகோதரர்களே, பெரியார்கள், அதுல ஒன்றுதான் இன்றைய பெருநாளுடைய தினம். இஸ்லாம் எங்களுக்கு ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டி இருக்கிற மாதிரி எங்கட சந்தோஷமான இந்த கட்டம் பெருநாளுடைய தினம் இதுக்கும் வழிகாட்டி. ஏன் ஒரு பெருநாள்? அந்நிய மதங்கள்ல நாங்க பெருநாளுடைய கொண்டாட்டத்தை பத்தி காரணத்தை கேட்டா எவ்வளவு பேருக்கு மதத்தில் உள்ளவர்களுக்கே தெரியாது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெருநாளை கொண்டாடுறோம் என்று. மேலானவர்களே, உலகத்துல நிறைய மதத்தவர்கள், அவர்கள் பலர் பல தினங்களை பெருநாளாக கொண்டாடுறாங்க. சில பேர் அவங்களுடைய மதத்தில் உள்ள பெருநாளையும் கொண்டாடுவாங்க, ஏனைய மதத்தினர்களுடைய பெருநாளையும் கொண்டாடுவாங்க. எங்கட நாட்டுல பிரபல்யமாக இருக்கக்கூடிய மதத்தவர்கள் இருக்கிறார், அவர்களுக்கு மத்தியிலையும் பெருநாள்கள் இருக்குது, அந்த பெருநாள்களை கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்களுடைய பெருநாள், மேலானவர்களே, 2 பெருநாள் அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 2 பெருநாளைக்கும் 2 பேர்கள். அந்த 2 பேர்களையும் அந்த பேர்களுக்கு பின்னால பெரிய கருத்துகளை, அர்த்தங்களை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நோன்பு பெருநாள் ஒரு பெருநாள். அந்த பெருநாளுடைய பின்னணி என்ன என்று பார்த்தா, நோன்பு நோட்பது என்று சொல்வது ஒரு பெரிய இபாதத். அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய தொடர்பு அடைவதற்கான நன்மைகள் வாரி வழங்கப்படக்கூடிய ஒரு இபாதத்து தான் நோன்புடைய நாட்கள், ரமபானுடைய நாட்கள். யாரெல்லாம் ரமபானுடைய மாதத்துல ஒரு மாத காலம் அல்லாஹுடைய கட்டளைக்காக பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் மேலானவர்களை நின்று வணங்கி அல்லாஹ்வை நெருங்கினார்களோ அவர்களுக்கு கூலி கொடுக்கணும். அந்த கூலிய அல்லாஹ் சும்மா கொடுக்காம அந்த கூலி கொடுப்பதற்கென்று வச்ச ஒரு நாள் தான் அதாவது ஈதுல் ஃபித்ருடைய நாள். அந்த பெருநாளைக்கு வானலோகத்துல பேர் சொல்லுவாங்களாம் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய நாள், சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவது இந்த நாளையில. மேலான சகோதரர்களே, பெரியார்கள், இப்ப நாங்க அடைஞ்சிருக்கிறது ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள். ஈதுல் அத்ஹா என்று சொல்வது ஒரு வித்தியாசமான ஒரு பெருநாள். நோன்பு பிடிச்சு கூலி கொடுக்கப்படுறன்னு சொல்லி ஒன்றுமில்லை. அப்ப என்ன பெருநாள் இது? இந்த பெருநாள் ஒரு வித்தியாசமான பெருநாள். நோன்பு பெருநாள் எடுத்தோம்டா திரை கண்டத்துல இருந்து இமாம் சாப் மிம்பர்ல ஏறி ஹுத்பா பிரசங்கம் செய்யற வரைக்கும் தான் தக்பீர் சொல்லப்படும். மேலானவர்களே, ஆனால் ஹஜ் பெருநாள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இந்த ஹஜ் பெருநாளுடைய தக்பீரே வித்தியாசம். ஹஜ் பெருநாளுடைய தக்பீர் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறை கண்டத்தில இருந்து ஆரம்பமாகுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரும் சஹாபாக்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து தக்பீர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பஜாராக போயிட்டு தக்பீர் சொல்லுவாங்க.
சந்தி சந்தியாக போய் தக்பீர் சொல்லுவார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல மினாவுடைய டென்ட்ல இருந்து கொண்டு தக்பீர் சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம். அந்த சத்தத்தை கேட்ட அங்க வந்திருந்த ஹஜ்ஜாஜிகள் எல்லாரும் சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவாங்க. மினாவுடைய டென்ட்டுகள் எல்லாம் தக்பீரை கொண்டு அலற ஆரம்பிக்கும். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல என்ன அமல் செய்யணும்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, فأكثروا فيه من التهليل والتكبير والتحميد والتسبيح. அந்த நாட்கள்ல அதிகமாக அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் zikr செய்யுங்கன்னு சொன்னா. மேலானவர்களே, அரஃபாவுடைய தினம் வந்து விட்டால், இன்றைய தினம், இன்றைய என்று சொன்னால் இன்றைக்கு மகரிபுக்கு முன்னால் இருந்த தினம், அரஃபாவுடைய தினத்துல ஃபஜ்ருடைய தொழுகையில இருந்து தக்பீர்கள் இபாதத்தாக இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால இன்னும் பெருநாள் வரவே இல்லை. துல்ஹிஜ்ஜாட ஆரம்பத்திலிருந்தே தக்பீர் பொதுவாக. அதுல குறிப்பாக அரஃபாவுடைய தினம் ஃபஜ்ர்ல இருந்து ஃபஜ்ருடைய தொழுகை, முஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை தக்பீர் ஆரம்பமாகுது. மக்ரிபுடைய நேரம் வந்துவிட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது பிறை அன்று, இப்ப நாங்க இருக்கக்கூடிய நேரம், மக்ரிபில இருந்து நாளைக்கு இமாம் அவர்கள் மிம்பர்ல ஏற வரைக்கும் உள்ள நேரத்துல மேலானவர்களே தக்பீர் அதிகமாக வீடு வாசல்கள்ல, பாதை தெருக்கள்ல, போகக்கூடிய ரோட்டுகள்ல, மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல எல்லா நேரத்திலும் தக்பீர், எல்லா நேரத்திலும் தக்பீர். அதுக்கு பின்னால முழு பெருநாளுடைய தினம், ஐயாமு தஷ்ரீக்குடைய முதலாவது தினம். அப்படி என்று சொன்னா நாளைக்கு வியாழக்கிழமை பெருநாளுடைய தினம், வெள்ளிக்கிழமை ஐயாமு தஷ்ரீக்குடைய முதலாவது தினம், சனிக்கிழமை ஐயாமு தஷ்ரீக்குடைய 2வது தினம், ஞாயிற்றுக்கிழமை ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது தினம். அசர் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் தக்பீர் சொல்றது இபாதத். குர்பானியுடைய பிராணிகளை காணும் போதெல்லாம் தக்பீர் சொல்றது இபாதத். என்ன வித்தியாசம் இந்த பெருநாளைக்கு? ஏன் இந்த பெருநாள் இப்படி ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், சகோதரர்களே பெரியார்களே, இந்த பெருநாளுடைய பேரே ஈதுல் அத்ஹா. அத்ஹான்னு சொன்னா என்ன கருத்து? அத்ஹான்னு சொன்னா தியாகம். அத்ஹான்னு சொன்னா தியாகம். இந்த பெருநாளை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது தியாகத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக. இந்த தியாக உணர்வோட கொண்டாட இல்லைண்டா எப்படி நோன்பு பிடிக்காதவங்க பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய வணக்கத்துக்கு வாராங்களோ அவங்க சும்மா வந்திருக்கிறாங்க, நோன்பே பிடிக்கல, எப்படி கூலி கிடைக்க போகுது? சும்மா பெருநாள் தொழுகைக்கு வந்துட்டு போறாங்க என்று சொல்வதை போலதான் தியாக உணர்வு இல்லாம இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடுவது, இந்த வழிகாட்டல், அதுல என்ன வழிகாட்டல் சொல்லப்படுவதுன்னா, தியாக உணர்வு இல்லாம ஹஜ் பெருநாள் கொண்டாடுவது, நீங்க சும்மா கொண்டாடிட்டு போறீங்க. என்ன தியாகம் என்று சொன்னா, சகோதரர்களே பெரியார்களே, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய பெருநாள். யார் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அவங்க என்ன செஞ்சாங்க? வேளாணவர்கள், இந்த காலங்கள்ல எல்லா ஹுத்பாக்கள்லையும் நாங்க இதை கேட்டிருப்போம். நான் மிக சுருக்கமாக குறுகிய நேரம், மிக சுருக்கமான சில நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய செல்வந்தரா இல்ல, ஒரு குடும்ப பின்னணியை சேர்ந்தவரா இல்ல. அப்ப யார் அவர்? அவர் என்ன விசேஷம்? அவருடைய விசேஷம் என்னன்னா, அவருடைய உள்ளத்துல ஏற்பட்ட துடிப்பு. என்ன செய்யணும்?
அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக இந்த பூமிக்கு மேல யார கோவிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நேர் முரணான ஒரு மனிதர், எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் கோவிச்சாலும் பிரச்சனை இல்ல, பூமியில மக்கள் சந்தோஷப்படும். ஏட கல்யாணத்தை பார்த்து, ஏட மகண்ட கல்யாணத்தை பார்த்து, ஏட மகளோட கல்யாணத்தை பார்த்து வாரவங்க போறவங்க எல்லாம் சந்தோஷப்படும். அல்லாஹ் கோவிக்கிறதுல பிரச்சனை இல்லை. கலப்பு கல்யாணம், மிக்ஸ் ஆன முறையில ஆண்கள் பெண்கள் கலவரம், வெட்டிங் ஹால்ல மியூசிக் போடப்பட்டிருக்கிறது, பாடல்கள் பேசிக் கொண்டிருக்கிறது, போட்டோஸ் வீடியோஸ் அங்கால போகுது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய முறையில சில விஷயங்கள் நடக்குது. யாரு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல, எங்கட வந்திருக்கிற இன்வைட்டி சந்தோஷப்படும். உதாரணமா எங்கட எல்லா விஷயத்திலையும் இது மறைஞ்சிருக்கு. ஒரு உடுப்பு உடுத்தாலும் நாங்க பாக்குற என்னண்டா, எனக்கு இந்த உடம்புக்கு உடுப்பு ராகத்தா இருக்குதான்னு பாக்குறத விட இந்த உடுப்ப உடுத்தா 4 பேர் என்ன சொல்லுவா, ஒரு வாட்ச் கட்டினாலும் 4 பேர் என்ன சொல்லுவா, ஒரு பெண்ணை குத்தினாலும் 4 பேர் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு வாட்சை கட்டினா 4 பேர் என்ன சொல்லுவா, என்னைய பொறுத்தவரையில நான் இப்படி ஒரு ஸ்லீப்பர் போட்டா 4 பேர் என்ன சொல்லுவா, ஏண்ட ஊடு இப்படி இருந்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க. 4 பேர் பார்க்கத்தான் எங்கட வாழ்க்கையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கு என்ன தெரியுமா? கோல் என்ன தெரியுமா? வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யார் எதையும் சொல்லலாம், யார் எதையும் பேசலாம், என்னுடைய வாழ்க்கை இன்னீ வஜ்ஜஹ்து வஜ்ஹி, எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். யார் பக்கம்? லில்லதி, ஒருவனின் பக்கம். என முழு கவனமும் அந்த அவனின் பக்கம் தான். அவன் யாரு? வானங்களை பூமிகளை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கிறான். ஹனீஃபா, ஹனீஃபாண்டா அவன் பக்கம் மட்டுமே என்ற முழு கவனத்தையும் நான் திருப்பிட்டேன். நும்ரூதுடைய முழு அரசாங்கமும் ஒன்று சேர்ந்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் எல்லாம் அந்த பக்கம். ஏன்? தன்னுடைய வாப்பாவே நும்ரூதோட ஒன்றே பொறுப்படுத்தல்ல. அவங்களோட கவனம் என்ன தெரியுமா? இவ்வளோ பேரும் ஒரு பக்கம் போகலாம், அல்லாஹ்வை கோபிக்கிறதா, அல்லாஹ்வை கோபிக்கிறதா? வாப்பா கிட்ட பேசி கேட்டாங்க, யா அபதி லா தஅபுது ஷைத்தான், வாப்பா ஷைத்தான வணங்கவானம். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான், வாப்பா உங்களுக்கு அல்லாஹ்ட அஸாபு வந்ததுமோ தெரியாது, நான் பயப்படுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இலக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் சந்தோஷப்படும். முழு கூட்டம் குடும்பமும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுக்கும் பயம் இல்லை. நெருப்புல போட்டா போடுங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான்டா போடு. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சரித்திரம், அல்லாஹ் நெருப்ப குளிராக்கி கொடுத்தான், சாந்தமாக்கி கொடுத்தான். அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்ட கட்டளை வருது. இராக்ல இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்த ஊரு இராக். அங்கிருந்து பயணம் செஞ்சு போனாங்க பலஸ்தீனுக்கு. சொன்னாங்க, وقال إني ذاهب إلى ربي سيهدين. இராக்ல இருந்து தஅவத் கொடுத்து பார்த்தாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சி பார்த்தாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. சொன்னாங்க, இந்த ஊர்ல நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஏலா. இந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை எவ்வளவு தஅவத் கொடுத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாங்க இல்ல. நான் பயணிக்கிறேன். இன்னி ஜாஹிபுன் இலா ரப்பி, என் ரப்பை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே பயணிச்சு போனாங்க பலஸ்தீன். பலஸ்தீன்ல மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து
திருமணம் முடிச்சு குழந்தைகளை பெற்றெடுத்து 2 மனைவி. ஒரு மனைவி சாரா, அடுத்த மனைவி ஹாஜர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையுடைய வெளிப்பாடுதான் 2 மனைவிமார்களும் அவ்வளவு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாராவை அங்குள்ள ஒரு பயணிக்கும் போது ஒரு அரசன் கெட்டவன், அவன் யாரு சரி பெண்களை கண்டா அந்த பெண்களை மிக துருநடத்தையால அசாபு செய்யக்கூடியவன், கற்பழிக்க கூடியவன். அவன் சாராவின் பக்கம் கையை நீட்டுறான். சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வோட தொடர்புள்ளவங்கண்டா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாங்க, யா அல்லாஹ் இந்த அநியாய காரணத்தை பாதுகாரு. அவன் கை சூகையாகிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். என் கையை இயங்க வைங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இவன் கையை வேலை செய்யுது. இப்ப கை வேலை செய்யுது. சாரா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான பெண்மணி. அவன் என்ன செஞ்சான், 2வது தடவையும் ஹஜ்ரத் சாராவின் பக்கம் கையை கொண்டு வந்தான், கையை பிடிக்கிறதுக்கு. அநியாயக்காரன், மிக மோசமானவன். ஒரு தடவை பாடம் படிக்கல. மக்கள் தவறு செய்யலாம், வாழ்க்கையில தவறுகள் நடக்கலாம். ஒரு தடவையோட பாடம் படிக்கும். லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரே பொந்துள்ளுக்கு 2 தடவை கைய போட மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா கைய போட்டா தேல் கொத்திச்சுண்டா கைய எடுத்தா மறுவா போடுவாங்களா? யாரு சரி? இந்த பொந்துள்ளுக்கு கைய தெரியாம போட்டான், யாரு சரி? பாம்பு கொத்திச்சு, பாம்பு பொந்து தெரியாம கைய போட்டார், வெளியில எடுக்கிறதுக்கு போற மறுவா யாரு சரி போடுவாங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே பொந்துள்ளுக்கு ஒரு மூமின் 2 தடவை தீண்டப்பட மாட்டான். ஏதோ வாழ்க்கையில தவறு நடந்துச்சுதான், வட்டி எடுத்து ஜினால ஈடுபட்டு பாவகரமான காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வோட அஸாபு சோதனை வந்து சோதிக்கப்பட்டு தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு திருந்தி அதுக்கு பிறகு மறுவலும் அந்த பாவத்துக்கு போகப்படாது. சில பேர் வாழ்க்கையை பார்த்தா கவலையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அம்மளோட இபாதத்தோடு இருப்பாங்க, திடீர்னு மற்ற பக்கம் மாறிடுவா. மறுவா ஒரு பக்கம் பார்த்தா அவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காது. மறுவா என்ன தியாகம் பட்டு மாண்ட பிறகுதான் மறுவ திரும்பிவாரு, திரும்பி வந்து மறுவனும் போய் திருவார். அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் அந்த அநியாயக்காரன் 2வது தடவையும் கையை கொண்டு போனார். அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் 2வது தடவையும் அவன் கையை சூகையாக ஆக்கினான். திருப்பி மன்னிப்பு கேட்டான். சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, கை சுகமாகிச்சு. 3வது தடவையும் கையை கொண்டு போனான். 3வது தடவையும் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் 3வது தடவையும் கையை சூகையாக ஆக்கினான். மேலானவர்களே, 4வது தடவை அவன் அந்த பாவத்தை நெருங்க இல்ல, அவனுக்கு விளங்கிச்சு என்னையால் இதை செய்யலாம். என்ன சொல்ல வாரோண்டா, ஹஜ்ரத் சாராட துஆவுடைய பவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை அப்படித்தான் வச்சான். நாங்க மட்டும் மஸ்ஜிதுக்கு வாரோம் போறோம், அமலோட இபாதத்தோடு இருக்கிறோம் இல்ல, எங்கட பெண்கள்ட கவலை வரணும். எங்களுக்கு எங்கட பெண்களும் அல்லாஹ்வை பயப்படும், தீனுக்குள்ள கொண்டு வரணும், தொழுகையோட அமலோட இபாதத்தோட மாற்றணும். எங்கட பெண்கள்ல பெரியோரு கூட்டம் இந்த நேரமும் சோசியல் மீடியால பஜார் வெளிய சுத்தி சுத்தியே காலம் கழியுது, அங்கே இங்கேயுமே காலம் கழியுது. நிறைய பேருக்கு அவங்களோட பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னே தெரிய, கால் அடிச்சுதான் கேட்டு பார்க்கணும் எந்த சந்தியில் இருக்கிறாவோண்டு. பெண்கள்ன்றவங்க அப்படி வழிநடத்தப்பட வேண்டியவங்க அல்ல. பெண்களுக்கு எப்பயும் சொல்லணும், நீங்க வீட்டோட இருங்க, தேவையானதை நான் கொண்டு வந்து தாரு. அப்படியே அவங்க போறதா இருந்தா மஹரம் துணையோட முறையான முறையில பெண்கள் வெளியில இறங்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மனைவி சாரா பெரிய தக்வாதாரி, அடுத்த மனைவி ஹாஜர் அவங்களும் பெரிய தக்வாதாரி. அவங்களோட தியாகத்தால தான் அல்லாஹ் ஜம்ஸம் வெளியாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சரித்திரம் தான் நாளைக்குரிய பெருநாள்.
என்ன சரித்திரம்? அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவது. தன்னுடைய மகன் 12 வயசு சாரா ஹாஜர் என்று சொல்லக்கூடிய தனது மனைவிய, அதே மாதிரி அவங்க மூலமாக கிடைச்ச ஆம்புல புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் பாலைவனத்துல கஅபத்துல்லாஹ்வுடைய இடத்துல விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி திரும்ப குடும்பத்தை போய் சந்திக்கிறார். குழந்தை பிள்ளையில விட்டுட்டு போனது 12 வருஷத்துக்கு பிறகு போய் சந்திக்கிறார். மகனை கூப்பிடுறாங்க. யா புனைய, எனது அன்பு மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுத்து குர்பான் கொடுக்கிறதாக. ஃபன்துர் மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்ன? வேளாணவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து கேட்கிறாங்க, உன்னோட மஷூரா என்ன? என்னத்துக்கு? உன்னைய அறுத்து குர்பான் கொடுக்கிறதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது, என்ன செய்ய? அந்த மகன் உள்ளத்துல உம்மா வளர்த்த கருதியா, வாப்பா வளர்த்த கருதியா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருச்சு தெரியுமா? எங்களோட பிள்ளைகளோட உள்ளங்கள்ல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மதிப்பு இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோமா, மகன் மியூசிக் கேட்க வானம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தடுத்து இருக்கிறாங்க. உங்களோட கண்களை ஹராத்தின் பக்கம் செலுத்த வானம், அல்லாஹ் தடுத்து இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில இன்ன விஷயங்களை செய்ய வானம், இன்ன பாவங்கள் ஈடுபட வானம், தொழுகையை மட்டும் விட்டுட வானம். அல்லாஹ்வுடைய கட்டளை மகன், தொழுகையை விட்டுட வானம். நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நாங்க சொல்லி கொடுக்கிறது எங்கட புள்ளையோட உள்ளத்துல பதியக்கூடிய அளவுக்கு உள்ளங்கள் பதப்பட்டதா? மேலான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டு கேட்ட கேள்வி, ஒன்ன அறுத்து குர்பான் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது, ஓண்ட மஷூரா என்ன? மகன் சொன்னாரா, பாப்பாவை பார்த்து ஆச்சரியமான வார்த்தை. சொல்லி கொடுத்தா கூட இப்படி பேசலா பிள்ளைகளுக்கு? அந்த அடி மனசுடைய உள்ளத்தில் வந்த வார்த்தை அது. சொன்னாங்களாம், யா அபதி, என் அன்பு தந்தையே. யா அபதின்னு சொன்னா அரபு வாசக பிரயோகத்துல வாப்பாவை அன்பாக அழைக்கிறதுக்கு இதை விட சிறந்த ஒரு வார்த்தை இல்லை. யா அபதி, எனது அன்பு தந்தையே, இஃஅல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னைய நீங்க பொறுமையாளராக பெற்றுக் கொள்வீங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைக்கு பாப்பா நீங்க வேண்டியதை செய்யுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்காக. பாப்பாவும் மகனும் அந்த மன்ஹர் அறுக்கிற இடத்தை நோக்கி போறாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போகும் போது மகன் வாப்பாவை பார்த்து சொன்னாங்களாம், ஒரு மகன் சொல்ற வார்த்தையா, இது 12 வயசு மகன் வாப்பாவை பார்த்து சொன்னாங்களாம், பாப்பா நானும் நீங்களும் போகும் போது உங்களோட மகன் நான் என்ற ரீதியில பாப்பா உங்களோட உள்ளத்துல என் மேல அன்பு மேலிட்டு என்னை அறுக்காம விட்டுருவீங்களோ தெரியாண்டு பயமாயிக்குது, அதனால நீங்க கொஞ்சம் முன்னுக்கு போக, நான் பின்னுக்கு வாரு. 2 பேரும் அடுத்தடுத்து கைய பிடிச்சு கொண்டு போக்கோலே மஹப்பத் கூடி மகனை கூட்டிக் கொண்டு வாப்பா வேற எங்கேயாலும் அறுக்காம பேசுவாரோடு மகனுக்கு பயம். அப்படி செய்யற வாப்பா அல்லாது அந்த வாப்பாட மகன் தர்பியத்தது. 2 பேரும் போகும் போது ஷைத்தானுக்கு பொறுக்குது இல்ல, இவ்வளவு பெரிய தியாகமா? ஷைத்தானுக்கு தியாகம் செய்யறது பொறுக்காது. ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக நான் என் வாழ்க்கையை இப்படி அமைச்சு கொள்ள போறேன் அப்படின்னு முடிவெடுத்தா ஷைத்தானுக்கு பொறுக்காது. அதுவும் இது ஒரு வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன் வந்தா, வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன் வந்தா, வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சா
ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன செஞ்சான்டா, அவன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னுக்கு தோற்றமளிச்சு இப்படி காட்டுறான், கையை இப்படி கழுத்துல வச்சு பாப்பா கொண்டு போறத கூட அறுக்க பேசிடவானாம். ஷைத்தானுக்கு பிடிக்குது இல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாம கூட்டி கொண்டு போவல்லே, தெரிஞ்சுதான் கூட்டியும் போறார். ஷைத்தான் கையால காட்டுறான், இப்படி அறுக்க கொண்டு போறார், பேசிடவானாம். அந்த மகண்ட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இருந்த இடம் எவ்வளவு தெரியுமா? கண்முன்னுக்கு ஷைத்தான் வந்து சொல்லியும் கல்லால எடுத்து அடிச்சாங்க. ஷைத்தான் கல்லால அடிச்சாங்க. ஷைத்தான் ஓடிதான். திருப்பி முன்னுக்கு போறாங்க. மறுவ ஷைத்தான் வாரான், மறுவ இப்படி சொல்றான், கையால காட்டுறான், திருப்பி அடிச்சான். மூணாவது தடவை அடிச்சான் கல்லால. இன்றைக்கு மேலானவர்களே, முழு ஹஜ்ஜாஜிகளும் இந்த 3 ஜமராத்திலையும் கல்லடிச்சாதான் ஹஜ்ஜி கபூல். இன்றைக்கு ஹஜ்ஜாஜிகளுக்கு பெருநாள், நாளைக்கு ஐயாமு தஷ்ரீக்குடைய முதலாவது நாள், நாளைக்கு 2வது நாள். 3 ஜமராத்துக்கும் கல்லடிச்சுதான் ஆகும். அவ்வளவு ஹஜ்ஜாஜிகளும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசி فلما اسلما وتله للجبين, வாப்பா மகனும் அல்லாஹ்க்கு வழிபட்டு மகன வாப்பா அல்லாஹ்க்கு படுக்க வச்சு கத்திய கொண்டு வந்து கழுத்துல வைக்கிறார். இதுவரைக்கும் பேசிட்டு அடுத்தது என்ன? கத்திய நசுக்கினா கழுத்து பேசிடு. நடந்திருந்தா சரித்திரத்துல ஒரு வாப்பா மகன் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுத்துட்டார், அந்த அளவு பேசிட்டு, அந்த அளவு பேசிருச்சு. சும்மா செக் பண்ணி பாக்குறதுக்கு இடமில்ல, செய்யறாரா இல்லையான்னு பாப்போமே. செய்யறத உண்மைப்படுத்திட்டாங்க, அறுக்க ரெடி ஆயிட்டாங்க. தக்பீர் சத்தம் கேக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சத்தம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா. தக்பீர் சத்தம் கேக்குது. மேல தலையை தூக்கி பார்த்தா மலக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு வாரார். மலக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு வரார். இப்ராஹிம் 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 அறுத்துடவான அறுக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் செஞ்சோம். மகன் அறுக்கவானம், நீங்க செஞ்ச இடத்துல மகனுக்கு பகரமாக ஆட்டம் அறுத்து போடுங்க. குர்பான் நடக்கணும், அதுக்குன்னு மகனை குர்பான் செய்யல. இவர் ஒரு நபி, உன மகன் குர்பான் செய்யலா. குர்பான் செய்யோனும் மகனுக்கு பகரமாக ஆட்ட கொடுங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹ் صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده. ஆழமான கருத்துக்கள் இந்த தக்பீருடைய வார்த்தைகள், வசனங்கள். மேலானவர்களே, ஆழமான வார்த்தை பிரயோகங்கள், தக்பீருடைய வசனங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து ஆட்ட குர்பான் கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சரித்திரத்தை குர்பானி அறுப்பு என்று சொல்றது 2 வகை. ஒன்று ஹலாலான அறுப்பு, அது வருஷம் பூரா அறுக்கலாம். அந்த இறைச்சை விற்கலாம், அந்த இறைச்சை வாங்கலாம், அந்த இறைச்சை துண்டு போடலாம், முள்ளெல்லாம் உடைக்கலாம், எப்படியும் செய்யலாம். அந்நிய மக்களுக்கும் கொடுக்கலாம், அந்நிய மக்களுக்கும் விற்கலாம். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். இன்னொன்று இருக்குது குர்பானியுடைய அமல், உத்ஹியாவுடைய அமல். உத்ஹியா வருஷம் பூரா குடிக்கலாது,
எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாள் என்று காலையில, நாளைக்கு காலையில பெருநாளுடைய தொழுகையை தொழுறதுக்கு முன்னால யாராவது உத்ஹியாவுடைய பேர்ல உங்களோட பிராணிய அறுத்தீங்கண்டா அது உத்ஹியாவாக மாற மாட்டாது. அது மாட்டிறச்சி, ஆட்டிறச்சி, ஒட்டகத்துடைய இறைச்சி, அவ்வளவுதான், இறைச்சாக பேசிடும். பிராணியுடைய அந்த கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன டைம்? பெருநாள் தொழுகையை முடிச்சத்திலிருந்து தான் பெருநாள் இந்த குர்பான் குடிக்க. அப்படி கொடுத்தா தான் அது உத்ஹியா. அந்த உத்ஹியாவை அய்யாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் அசருக்கு பின்னால குடிக்க இயலாது. அசருக்கு பின்னால குடித்தாலும் அது இறைச்சாக மாறும். அது குர்பானியுடைய உத்ஹியாவாக மாற மாட்டார். உத்ஹியாவுடைய அந்த இபாதத் அதுக்கு சிறப்புகள் நிறைய ஹுதுபாக்கள்ல கேட்டிருப்போம். ஒவ்வொரு இரத்த துளிக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவார். لأن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع من الأرض. அறுத்து அந்த கத்தி வெட்ட போக்கலே முதல் துளி ரத்தம் பூமியில வந்து விழுவுறதுக்கு முன்னால அந்த குர்பானி கொடுக்க கூடியவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல தனி இடம் ஒன்று கிடைச்சிரு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க கியாமத்துடைய நாளையில பி குரூனிஹா வ அத்லாஃபிஹா வ அஷ்ஆரிஹா, அந்த குர்பானி கொடுத்த அந்த பிராணி, ஆடு மாடு ஒட்டகம், அது மட்டுமல்ல, அதுவும் அதனுடைய தலையில் இருக்கிற கொம்பும், அதனுடைய மாமிசமும், அதனுடைய உடம்பில் இருக்கிற தோலும், அதனுடைய உடைச்சி போட்ட வீசின கால்களும், இன்னொரு ரிவாயத்துல பிரௌசிஹா, அதனுடைய விட்டைகளும் மீசான் தராசிக்கு கொண்டு வந்து நிறுக்கப்படும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை தெரியுமா? உத்ஹியா கொடுத்து ஃபதீபு பிஹா நஃப்ஸா, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, குர்பானியுடைய அமல்ல உங்களை ஈடுபடுத்தி வாழ்க்கைய மனமாக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. கருத்து என்ன தெரியுமா? குர்பான் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வருஷம் பூரா மனமான வாழ்க்கை, சந்தோஷமா வாழுவீங்க. குர்பான் கொடுத்தா சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்க. குர்பானை கொடுத்துட்டு ஒரு மாடு குடிக்கலவா, ஆட்டை கொடுங்க. ஆடு குடிக்கலவா, ஒரு மாட்டுல 7ல் 1 ஷேர் பண்ணிக்கோங்க. குர்பான் கொடுங்க. சொன்னாங்க பாத்திமா, உங்களோட உத்ஹியாவை குர்பான் கொடுக்க போகல, நீங்களும் வாங்கம்மா. உங்களுக்கு பொம்பளை குர்பான் குடிக்கல, உங்களுக்கு கத்திய பிடித்து அறுக்கிற வேலை செய்யலாம். உங்களோட குர்பான் கிட்ட நீங்களும் வாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தியாகத்துடைய திருநாள் தான் நாளையுடைய பெருநாள். இந்த பெருநாள் வாழ்க்கையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தான் இலக்கு. குர்பானியில என்ன கருத்து தெரியுமா? கழுத்துல கத்தியே வைக்க ரெடிண்டா இதுக்கு அங்கால இந்த சட்டத்தை விடப்படாது. வாழ்க்கையில இந்த பெருநாளுடைய நாளை மையப்படுத்தி எங்களோட முழு வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிக்கொள்ளும். யூட்டர்ன் எடுப்போம், பாவங்கள் விடுவோம். அரபால இன்றைக்கு மாஷாஅல்லாஹ் எல்லாரும் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பி இருக்கிறோம். நாளைக்கு பெருநாளுடைய தினத்துல ஹுகூகுல் இபாதுல எந்த குறையும் வைக்கப்படாது. அடியார்கள்ட ஹக்குகள்ல குடும்பங்களை சந்திக்கிறது. நிறைய பேர் இபாதத் செய்யறோம், நாங்க குடும்பத்தை முறிச்சு கொண்டு, நானாவோட கோபம், தம்பியோட கோபம், நாத்த தங்கச்சிமாரோட கோபம், சொந்த உறவுகளோட கோபம், பாப்பட சகோதர சகோதரிகளோட கோபம், உம்மட சகோதர சகோதரோட கோபம் பேசுறல்ல. சின்ன சின்ன விஷயம் நொண்டி பிரச்சனை நாங்க எதிர்பார்க்கிறது ஒன்றா இருக்கும், அது நடக்கலன்னு சொன்னா குடும்பத்தோட பிரச்சனை. நிறைய பேர் மனைவியில குடும்பத்தோட கோபம், மச்சாமாரோட பேசுறல்ல, மாமாவோட பேசுறல்ல. மாமா வாப்பா மாதிரி, மாமி உம்மா மாதிரி. மாமி பட்டா முது கூட முடியாது, மாமி உம்மா மாதிரி முகத்தை பார்த்து பேசுறது இல்ல. மாமியிட நெத்திய முத்தமிடும், எப்படி வாப்பட உம்மா நெத்திய முத்தமிடுறோமோ அப்படி செய்யாதவங்களே எங்களை ஒரு பெரிய கூட்டம். பாப்பாவை மதிக்கிறது இல்ல, உமாவை மதிக்கிறது இல்ல, பாப்பா உம்மோட ஹக்குகளை பேண்டது இல்ல.
அவங்களை கண்ணியப்படுத்துறது இல்ல. வாப்பட உம்மட உள்ளங்களை உடைச்சு கொண்டு நாளைக்கு பெருநாளுடைய தினம் குடும்பங்களை போவோம், சந்திப்போம், கோப தாப்பங்களை முடிச்சு கொள்வோம், பெருமை தனத்தை உடைப்போம், பெரிய தனத்தை இல்லாமல் ஆக்குவோம், இறங்கி போவோம், பணிஞ்சு போவோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குறிப்பாக பெற்றோர்கள விஷயத்துல மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்போம். உம்மா வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வருவதில்லையா? அவ்வளவு இந்த உள்ளத்துல பெருமைத்தனம் நிறைஞ்சிருக்கு. சில பேருக்கு வாப்பட்ட மன்னிப்பு கேட்க சின்னத்தனம், உம்மட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க சின்னத்தனம். மன்னிப்பு கேட்போம், அவர்களோட உரிமைகளை பேணுவோம், ஹக்குகளை பேணுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பெருநாளுடைய தினத்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக ஆக்கி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ரப்போட தொடர்பாகி இந்த பெருநாள்ல புதிய உடுப்பு உடுத்து புதுசாக வாழ்க்கையை மாற்றி நல்லவர்களாக எங்களை வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நஸீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹ்.